ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கோம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பெண்களுக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு வேலை இருக்கும். சரியான வேலை இருக்கும். லீவுன்னு பேர் தான் லீவுன்னு இருக்கும், ஆனால் சரியான வேலை. சரிங்க, நான் காலையில் எழுந்துச்சி குளித்து ரெடி ஆயாச்சு. அடுத்தது என்ன போகிறேன்னு பார்த்தா சாமி கும்பிட தான் போகிறேன். வாங்க சாமி கும்பிடலாம். இந்த பூவெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் பறித்தது தான். சாமிக்கு பூ போட்டு சாமியெல்லாம் கும்பிடலாம். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க. அதனால் கொஞ்சம் வெளில போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், செய்யணும். பாருங்கள், கறிக்கடையில் போய் பில் போட்டாச்சு. பில் போட்டு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு கடையெல்லாம் இருக்குது. அங்கே போய் நமக்கு வேணுங்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு மறுபடியும் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் புது வெங்காயமாக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டேன். அப்புறம் பூண்டு எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கடைக்கு வந்தாச்சு. அந்த மட்டன் கடைக்கே, கறிக்கடைக்கே வந்தாச்சு. கறிக்கடையில் பாருங்கள், எவ்வளோ திருவிழா மாதிரி கூட்டமாக இருக்குது. திருவிழா கூட்டமாட்டு இருக்குதுங்க. காலையில் 8:30 மணிக்குங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் சிக்கன் எடுத்தோம். சிக்கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. அடுத்து ரசத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. அடுத்தது வந்து சாப்பாடு வடித்தாச்சு. சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். நாங்கள் சாப்பாடு தான் வடிப்போம். நீங்கள் அப்படி சாப்பாடு வடிப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சிட்ருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறோம். பிரியாணி பண்ணியிருக்கிறேன், சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கிறேன், வெள்ளை சாப்பாடு பண்ணியிருக்கிறேன், ரசம் வச்சுருக்கிறேன், தயிர் பச்சடி பண்ணியிருக்கிறேன், கேசரி பண்ணினேன், ஸ்வீட் ஒன்று, அப்புறம் முட்டை அவிச்சேன். அடுத்தது தயிர், அடுத்தது வந்து லெமன் மின்ட்டுங்க, அது வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறேங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது, வாங்க நீங்களுமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் சமையல் வீடியோ, விலாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.